Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் இருந்தாரு. தண்ணி பாட்டில் எடுக்கிறப்ப ஒரு கதவை திறந்து விட்டாரு. டிரைவர் எங்க இருக்கீங்க? அவர் போன் நம்பர் வாங்கி வச்சிருக்கலாம்ல. அது ஆதவன் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க தான் கூட வராங்களே, எதுக்கு தனியா வாங்கிக்கிட்டேன்னு வாங்காம விட்டுட்டேன். டம்மி அங்கிள் எங்க போனீங்க? எங்க போனாரு இவரு? டம்மி பீஸ் அங்கிள் எங்க போனீங்க? டம்மி பீஸ் அங்கிள் எங்க போனீங்க? டாடா, மலிமா, அந்த டிரைவர் இங்க விழுந்து கிடக்குறாரு. யாரு? வா. டிரைவர், டிரைவர், டிரைவர் எங்க பாருங்க. டிரைவர், டிரைவர் என்னாச்சு? இங்க வந்து விழுந்து கிடக்குறீங்க, எழுந்துருங்க. வெண்பா, போய் தண்ணி பாட்டில் எடுத்து வா. சரி டாடா. டிரைவர் என்னாச்சுங்க? ஏன் இப்படி கிடக்குறாரு? என்னாச்சுன்னு தெரியலையே, திடீர்னு இப்படி உட்கார்ந்த மாதிரி மயக்கம் போட்டு கிடக்குறாரு. வெண்பா, சீக்கிரம் வா. வந்துட்டேன். இந்தாங்க டாடா. டிரைவர் எந்திரிங்க. டிரைவர் இங்க பாருங்க, கண்ணு முடிச்சு பாருங்க. நாங்க தான், பயப்படாதீங்க சரியா? எழுந்திருங்க முதல்ல. பாத்து பாத்து. என்னாச்சு? தெரியல மேடம், ஒரு மாதிரி அப்படியே கேரா இருக்கு மேடம். சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன் சார். 5 இட்லி, 3 பூரி, 2 வடை, ஒரு ஆம்லெட் சாப்பிட்டேன் சார். இது சாப்பிடாம வந்த மயக்கம் இல்ல, நிறைய சாப்பிட்டதுனால வந்த மயக்கம். அடியே, உனக்கு நக்கல் ஓவரா இருக்கு. உனக்கு இருக்குடி. சார் போலாமா சார்? அவங்கெல்லாம் எங்க சார்? சரி வாங்க போலாம். அவங்க வந்தாதான் போவீங்களா? இல்ல, முதல்ல நாங்க போகணும், அப்புறமா வந்து அவங்கள பிக்கப் பண்ணிக்கோங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லல்ல சார்? அதுல என்ன இருக்கு சார்? நான் கொண்டு போய் விட்டுருவேன் சார். இல்லங்க, நான் கார் ஓட்டுறேன், நீங்க பின்னாடி உட்கார்ந்து வாங்க. சார், இது புது ஏரியா சார். இல்ல இல்ல, அதெல்லாம் அவர் பாத்துப்பாரு, அவரே ஓட்டட்டும். இல்லங்க, நான் கார் ஓட்டிக்கிறேன். சார், நானே கார் டிரைவ் பண்றேன் சார். உங்களை டிரைவ் பண்ண விட்டுட்டு நான் உட்காந்துட்டு வந்தா அது முறையா இருக்காது சார். முறையா இருக்காதுதான். இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில கார் ஓட்டினா நாமெல்லாம் இருக்கவே மாட்டோம். ஏங்க, சீக்கிரமா அவரை பின்னாடி தள்ளி விடுங்க. பின்னாடி போட போறீங்களா? டிக்கிலியா? பின் சீட்ல தான். நீங்க இன்னும் நார்மல் ஆகல ருத்ரன், அதனாலதான் நீங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு வரலான்னு மல்லி சொல்றா. அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஆமா சார், நான் நல்லா ஓட்டுவேன் சார். முதல்ல வந்து நீங்க ஓகேவா? அவர் உங்களை விட நல்லா ஓட்டுவாரு. வாங்க வாங்க இருங்க இருங்க இருங்க. பாருங்க, உங்களால இப்ப ஓட்ட முடியாது. உங்களை நம்பினா நாங்க போயிடுவோம். நீங்க வாங்க, நான் ஓட்டிக்கிறேன். பார்த்து ஓட்டுங்க சார். முதல்ல கியரை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் ஹேண்ட் பிரேக் போட்டு ஓட்டுங்க. வாட்டர் பாட்டில் எடுத்து அதான் நீயா? உங்க அப்பா கிட்ட பேசணும், இருக்காருல்ல? அவர்லாம் இல்ல. போன் பண்ணிட்டு வர வேண்டியதானே? நான் எதுக்குமா போன் பண்ணிட்டு வரணும்? உங்களுக்கு தேவைனா நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்க, நடுராத்திரி கூட வருவீங்க. உங்களை உபசரிக்கணும், உட்கார வச்சு பேசணும் இல்ல? நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, அவர் இப்ப யார்கிட்டயும் பேசுற நிலைமையில இல்ல. உங்களெல்லாம் பார்க்க அவர் இஷ்டப்பட மாட்டாரு. நீங்க கிளம்புங்க. அதெல்லாம் நீ சொல்லாத. நில்லுங்க. என்ன நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டே இருக்கீங்க? உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எங்களுக்கும் தான் எல்லா கணக்கும் முடிஞ்சு போச்சுல. இரு. கதிரேசன் சார், கதிரேசன் சார்.
கதிரேசன் சார், இங்க பாருங்க, உங்களெல்லாம் பார்த்தா அவர் இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆவாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை. இப்பதான் அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். திரும்பவும் கண்டதையும் பேசி அவர் மனசு சங்கடப்படுத்தாதீங்க. அவர் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு. இங்க பாரு நிஷா, உங்க அப்பா சாகிறதுக்கு நான் எந்த வழியும் சொல்ல போறதில்ல. உங்க அப்பா கௌரவமா பழைய கதிரேசனா நிமிர்ந்து நிக்கிறதுக்கு தான் நான் வழி சொல்ல வந்திருக்கேன். கதிரேசன் சார், கதிரேசன் சார், எங்க இருக்கீங்க? கதிரேசன் சார், வாங்க. பாத்தியா நிஷா, இதான் வயசுக்கான பக்குவங்கிறது. பெரியவங்க தானே, வாங்கன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு பாத்தியா? அப்பா, என்ன விஷயம் கேட்டு அதை மட்டும் பேசி அனுப்புங்க. ஓ, பெர்மிஷன் குடுக்கறியா? பரோல்ல வந்திருக்கேனா என்ன? சார், எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல. நேரடியாவே உங்ககிட்ட கேக்குறேன். வெண்பாவை தூக்குறதுக்கு நீங்க ஆள் அனுப்பியிருக்கீங்களா? இங்க பாருங்க, அதை தவிர வேற ஏதாவது விஷயம் இருந்தா பேசுங்க. கதிரேசன் சார், சின்ன பொண்ணை பேச விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இத பாருங்க, நான் சும்மா எல்லாம் கேட்கல, சீரியஸான விஷயம். அதான் போன்ல பேசாம நேர்ல வந்திருக்கேன். வெண்பாவை தூக்குறதுக்கு ஆள் செட் பண்ணிருக்கீங்களா இல்லையா? ராஜு, அது இதை பற்றி நான் எதுவும் பண்ண வேண்டாம்னு தான். இல்லங்க, நாங்க எதுவும் பண்ணல. நீங்க கேட்டீங்க, அவர் சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, இதுதானே, நீங்க கிளம்பலாம்ல. என்ன சிரிக்கிறீங்க? நான் உங்க கூட எதுலயுமே ஒட்டு வச்சுக்க நினைக்கல. ஒட்டி வச்சுக்க நினைக்கலாம், ஓகே. ஆனா செய்யற வேலையில 1000 ஓட்ட இருக்க கூடாதுல்ல? உனக்கு எதுக்கு நிஷா இந்த தேவையில்லாத வேலை? சின்ன பொண்ணு நீ. உனக்கு எது வருமோ அத மட்டும் செய். சின்ன புள்ளத்தனமா யோசிச்சுட்டு மாற்றதும் இல்லாம உங்க அப்பாவை வேற சிக்க வச்சிராத. பாவம், வயசான காலத்துல அசிங்கப்படுத்திராத. என்ன உளறீங்க? நான் என்ன பண்ணேன்? போதும் நிஷா, இதுக்கு மேல எல்லாம் சமாளிக்காத. உனக்கு பொய்யே சொல்ல வரல. பொய்யா? நான் என்ன பொய் சொன்னேன்? வெண்பாவை யாரோ கடத்துறாங்கன்னு தெரிஞ்சா உங்க 2 பேர் ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? ஐயோ, வெண்பாவையா? யாரு? எப்போ? எப்படி? அப்படித்தானே இருந்திருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி உங்க 2 பேர்கிட்டயுமே அப்படி ஒரு ரியாக்ஷனே கிடையாதே. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது உங்களோட வேலைதான். எப்பவுமே கோவப்படுற உங்க அப்பா வேற அமைதியா இருக்காரு. அமைதியா இருக்கிற நீ என்ன பார்த்த உடனே அப்படியே பதற. என்கிட்ட உங்க அப்பாவை ஒரு வார்த்தை கூட பேச விடாம தடுக்கிற. இதுல இருந்தே இந்த வேலையை செஞ்சது உங்க அப்பா இல்ல, நீதான்னு கண்டுபிடிச்சிட்ட. இத பாரு, பிளான் போட்டு கொலை பண்றது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அந்த கொலை பண்ணதே தெரியாத மாதிரி ஐயோ செத்துட்டாங்களேன்னு அழணும் பாரு, அதுதான் நிஷா சிறப்பான ஆக்டிங். ஆமா ராஜு, எனக்கு தெரிஞ்சுதான் நிஷா இப்படி ஒரு ஏற்பாட்டே பண்ணா. இப்ப என்ன அதுக்கு நீ ஓவரா பேசிட்டே போற? சட்டப்படி நியாயமா போய் பார்த்தோம், நியாயம் கிடைக்கல, வேற என்ன பண்ண சொல்ற? தப்பே இல்ல சார், தப்பே கிடையாது. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என்ன ராஜு, பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. நான் என்ன பண்றேன் ஏது பண்றது உன்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமா? நீ யார் எனக்கு முதலாளியா? ஐயோ, அப்படிலாம் நான் சொல்லவே வரல சார். நாம சேர்ந்து ஒர்க் பண்ணா 2 பேருக்குமே மியூச்சுவல் பெனிஃபிட்ல, அததான் நான் சொல்ல வந்தேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அதான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, கிளம்புங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே பண்ணக்கூடாது நிஷா. நான் மல்லிய காலி பண்றதுக்கு ஆள் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா நீ செட் பண்ண ஆளுங்க குறுக்க வந்து என் பிளான் மொத்தத்தையும் கலைச்சிட்டு இருக்காங்க. என்னடா இது, யாரு குறுக்க வந்து ஆட்டையை கலைக்கிறாங்கன்னு எனக்கு குழப்பமாவே இருந்துச்சு. ஆனா என் மனசுல முதல்ல தோணுனது நீதான். எப்பவுமே மனசுல ஒருத்தங்களை பத்தி சந்தேகத்தை வச்சுக்கிறது என்னோட ஸ்டைலே கிடையாது. அது அப்பப்போ தீர்த்தணும்னு நான் நினைப்பேன். அதான் நேரடியா நான் இங்க வந்திருக்கேன். இப்பதான் இந்த விளையாட்டு உன்னோடதுனே தெரியுது. கதிரேசன் சார், நிஷாவை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது.
2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில கப்பலை ஓட்டணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கப்பல் 2ஆ உடைஞ்சுதான் போகும். உங்க ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி. நீங்க இப்ப கிளம்பலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்க ஆளுங்க கிட்ட ஏன் ஆளை டிஸ்டர்ப் பண்ணாம வேலையை பார்க்க சொல்லுங்க. ஒருவேளை நான் நினைச்சது மட்டும் நடக்காம போய் அதுக்கு காரணம் உங்க ஆளுங்களா மட்டும் இருந்தாங்க, நீங்க நினைச்சதை நடக்காம பண்ணிடுவேன். ஏன் கம்பி என்ற சூழ்நிலை கூட உங்களுக்கு வரலாம். அதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தா அவங்களே கையோட கூட்டு வந்திருக்கலாம். ஏங்க நீங்க பேசாம போங்க. இவர்தான் நார்மல் ஆயிட்டாருல, அப்புறம் வந்து கூப்பிட்டுக்குவாரு. நான் கூப்பிட்டுக்கிறேன் சார். சார் சொல்லுங்க சொல்லுங்க. ரோடு வளைஞ்சி வளைஞ்சி போறதால எனக்கு கேர் ஆகுது சார். நான் படுத்துக்கிட்டுமா? டம்மி அங்கிள், ஆமா. நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க நிறைய இடம் சுத்த வேண்டியது இருக்கு. ரெசார்ட்டுக்கு போய் சூடா ஒரு டீ வாங்கி தரேன். நீங்க சாப்பிட்டீங்கன்னா தலைவலி சரியா போயிடும். ரொம்ப நன்றிம்மா. முதல்ல நீங்க படுத்துக்கங்க. ஓ, முதலாளிக்கு போன் வருது போல. அட்டென்ட் பண்ணி சார் டயர்டா இருக்காரு, அப்புறம் பேசுவாருன்னு சொல்லுங்க. மல்லி அதெல்லாம் வேண்டாம். டாடா, டம்மி அங்கிள் நல்லா தூங்கிட்டாரு டாடா. ஏங்க அதை கொஞ்சம் சைலண்ட்ல போடுங்க. இந்த ரிங்டோனே எனக்கு தலை வலிக்குது. டாடா சுத்தமா தூங்கிட்டாரு. நம்ம ஒரு சாங் ப்ளே பண்ணுவோமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பேசாம இரு வெண்பா. போங்க மல்லிமா. இவரால எல்லாமே கெட்டு போச்சு. அந்த ஆளு குடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேங்க. ஏன் மல்லிமா, என்ன குடிச்சிருப்பாரு? கிரேப் ஜூஸ் டா. ஓ, கிரேப் ஜூஸ் சாப்பிட்டு தூக்கம் வருமா? வரும் வரும். மல்லி அப்பெல்லாம் இல்ல மல்லி. ஸ்மெல் இல்லைன்னு சொல்றீங்களா? இப்பதான் ஸ்மெல் இல்லாமலே வருதாமே. டாடா, நான் டம்மி அங்கிள் எழுப்பி விட்டுமா? போய் எழுப்பி விடு. டம்மி பீஸ் அங்கிள், எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. அங்கிள், நான் எங்க இருக்கேன்? காருக்குள்ள இருக்கீங்க, அது கூட தெரியல. அது இருக்கட்டும்மா, கார் எங்க இருக்கு? நம்ம கார் ரெசார்ட்குள்ள இருக்கு. நம்ம ரெசார்ட்க்கு வந்துட்டோம். எழுந்திருங்க. எந்திரிங்க. வரேன். வாங்க. சார், சாரி சார். நீங்க நல்லா கார் ஓட்டுறீங்க சார். ஒரு குலுக்கல் இல்ல, அதான் நான் வீட்டுல படுத்து தூங்குற மாதிரியே நிம்மதியா தூங்கிட்டேன். போங்க, போய் நிம்மதியா காலை நீட்டி தூங்குங்க. இல்ல மேடம், தூக்கமெல்லாம் போயிடுச்சு மேடம். இப்ப காரை ஓட்டுவீங்கல்ல? சொல்லுங்க மேடம், எங்க போனோம்? 10 நிமிஷம் கழிச்சு ஆதவனையும் நர்மதாவையும் கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம். எங்க இறக்கி விட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. இருந்தா சரிதான்.
ருத்ரன், சார் நீங்க அவங்கள பிக்கப் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமே. சொல்லுங்க சார். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பா சுடு தண்ணி வேணும். சரிங்க சார். ருத்ரன், சார் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை ரொம்ப வெது வெதுப்பா கொண்டு வாங்க. ஓகே சார், கொண்டு சரியா? வரேன் சார். சார் அடுத்து நம்ம எங்க போகணும் சார்? நீங்க ரூமுக்கு வாங்க, நம்ம பொறுமையா பேசுவோம். ஓகே சார். மல்லி வா. பாய் அங்கிள். பாய். ச்சே, இந்த தடவையும் மிஸ் பண்ணிட்டுமே. இடையில நமக்கு என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியலையே. போ மல்லி போ. இந்த தடவை தப்பிச்சிட்டியா? அடுத்து வெளியில போறப்போ நீ திரும்ப வரவே முடியாத இடத்துக்கு ஒன்னு அனுப்பி வைக்கிறேன். போங்க மல்லிமா, நீங்க என் மூட ஸ்பாயில் பண்றீங்க. அங்கேயே வெயிட் பண்ணி ஆன்ட்டியை கூட்டிட்டு வந்திருக்கலாம். அம்மாக்கு ரெஸ்ட் எடுக்கணும் போல இருந்திருக்கு, அதனாலதான் சொல்லியிருக்கா. புரிஞ்சுக்கோ. ஏன் அப்ப நான் ஆன்ட்டி கூட விட்டு வந்திருக்கலாம்ல. எப்படி காலையில தனியா விட்டோமே அப்படியா? போங்க மல்லிமா, அதே பேசிட்டு இருக்காதீங்க. வெண்பா, டோன்ட் வரி. அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ அந்த ஆண்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஓகேவா? ஓகே டோடா. ஓ, என்னாச்சுங்க? மல்லி, அந்த டிரைவர் இருக்கான்ல, ஆமாங்க, அவன் மொழியே சரியில்லை. நான் சொல்லிட்டே இருக்கேன், யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. கரெக்ட் மல்லி. அவன் சார் சுடுதண்ணி சார். சார் சார். நான் தான் சார். சார் ஹாட் வாட்டர் சார். உள்ள கொண்டு போ. அடியே, போன தடவை நீ தப்பிச்சிட்ட. நெக்ஸ்ட் டைம் நேரா உனக்கு பரலோகம் தாண்டி. சார் அடிக்கிறீங்க. ஏங்க ஏங்க என்னங்க பண்றீங்க? மலை, நீ வராத, அங்கே இரு. நீ தானே சொன்ன இவன் கெட்டவன். சொன்னேன்டா, அதுக்கு நீ இப்படி அடிப்பீங்க? அவர் உயிரோட இருக்காரன்னு பாருங்க, இப்படி அடிக்கிறீங்க. இருக்கான் இருக்கான். இவன மாதிரி ஆளுங்கலாம் அவ்வளவு ஈஸியாவே சாக மாட்டானுங்க, விஷப்பாம்பு மாதிரி. ஆமா, நான் சொன்னதுக்காக தான் இப்ப நீங்க அடிச்சீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நியாயப்படி இவனை நான் அடிச்ச கொன்றுக்கணும். இவன் இங்க எதுக்கு வந்திருக்கான் தெரியுமா மல்லி? என்னங்க சொல்றீங்க? இவர் இங்க வேலை பாக்குறவர் தானே? இல்ல மல்லி, இந்த ராஸ்கல் நாம இங்க ஸ்டே பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வேலைக்கே சேர்ந்திருக்கான். என்னங்க சொல்றீங்க? எதுக்கு? இவன் ஏதோ செய்ய வந்திருக்கான் மல்லி. நடக்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா இவன் அநேகமா ஒன்ன தீத்துக்கிட்ட தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லு, இவனை அடிச்சது தப்பா? தப்பா சொல்லு. இவனை கொல்லாம விட்டாதான் தப்பு. இவனை ஏங்க ஏங்க இப்படி நிதானம் இல்லாம நடந்துக்கிறீங்க? அவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? மிஞ்சு போனா நான் ஜெயிலுக்கு போவேன். பரவாயில்ல மல்லி. பரவாயில்லையா? நீங்க ஜெயிலுக்கு போனா வெண்பாவோட நிலைமை அத பத்தி யோசிச்சீங்களா? அதான் நீ இருக்கியே, நீ பாத்துப்ப. எனக்கு தெரியும், நீ வெண்பாவ என்னை விட நல்லபடியா பாத்துப்ப. ஆனா நீ இல்லாம நானும் வெண்பாவும் எப்படி வாழ முடியும் மல்லி? இந்த ராஸ்கல் உன்னை கொல்ல வந்திருக்கான். இப்ப என்ன பண்ண போறீங்க? இதோ இதுக்குள்ளதான் போட்டு அடைக்க போறேன். இவன் என்ன கொல்லதான் வந்திருக்கான்னு எப்படிங்க சொல்றீங்க? உங்களுக்கு யார் சொன்னா? இரு. இத பாரு, பேரு பாத்தியா?
நல்லா பாரு, ராஜேஸ்வரி பாஸ்னு போட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.